ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டா ட்ரெண்டிங்கான இஃபா சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் சிக்கனை எடுத்து ஒன்று மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டானா இல்லை உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வேக வச்ச முட்டையோட 2 வெள்ளைக்கருவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2-3 பல் பூண்டு, 1/4 கப் குக்கிங் க்ரீம், 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. மயோனஸ் கடையில் வாங்காமல் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும், இல்லைனா சீக்கிரம் கருகிடும். இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ரெசிபி துபாய், கத்தாரில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இப்போ இந்தியாவிலையும் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒயிட் சாஸை இந்த மாதிரி சிக்கன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.